ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி பிரீசா காரில் வந்து நம்ம ஸ்டேரிங் வந்து ஒர்க் ஆகலை. ஸ்டேரிங்கை வெளியே வலிச்சுட்டு ரொட்டேட் பண்ணேன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து அந்த வீல் மூவ்மெண்ட்டே இல்லை. அதே சமயத்தில் வந்து ஸ்டேரிங் உள்ளே இழுத்துட்டு ரொட்டேட் பண்ணால் ஸ்டேரிங் மூவ்மெண்ட் இருக்குது. இப்போ செக் பண்ண பார்த்ததுல வந்து காலம் போயிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். காலத்தை வந்து நம்ம வண்டிக்காரே வந்து கஸ்டமரே வந்து நம்ம புதுப்பேட்டில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்க போயிட்டாரு. இதை கைட்டிட்டு இந்த இமாபிளைசரு எல்லாம் பாருங்கள், இதை எப்படி கட்டுறாங்க பாருங்கள். கைட்டுற வீடியோ நான் போடல, மாற்றத்துக்கு போடுறேன் பாருங்கள். ஃபுல்லாக பாருங்கள், கண்டினியூவாக பாருங்கள். இந்த வீடியோ லென்த்தாக இருந்தாலும் ஃபுல்லாக வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியாது, அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். இப்போ கடைசி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஏர் பேக்கோடைய அந்த ஆரன்ஸ் இது பேட் கட்டுறாரு. அதில் ஏர் பேக் சேர்ந்து வரும், அதனால் செட்டை கட்டிட்டு அதில் இருக்கிற சாக்கெட்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துருவாங்க. இது வந்து ஸ்டேரிங் வந்து வெளியே வந்து சுற்றி ரொட்டேட் ஆச்சு பார்த்தீங்களா, அதனால் வந்து கிளாக் ஸ்ப்ரிங் சென்சார் வந்து கட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். காயில் கட் ஆகிடுச்சு, கிளாக் ஸ்ப்ரிங் காயில். கிளாக் ஸ்ப்ரிங் சென்சார் சொல்லுவாங்க. அது வந்து கட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஆர்னு அடிக்காது. இந்த மாதிரிலாம் கட் ஆகிடுச்சு. ஆனால் அந்த ஸ்டேரிங் காலம் வந்து போயிடுச்சு இல்லை, அதனால் வந்து ஸ்டேரிங் வெறுமனே சுற்ற ஆரம்பிச்சதுனால கட் ஆகிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது வண்டியில் கட்டியாச்சு, ஸ்டேரிங் காலம் செட்டாக கட்டியாச்சு. மோட்டர் எடுத்து பாருங்கள், ஃபுல் செட்டு காட்டுறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக அப்படியே காட்டுறேன் பாருங்கள். கீ செட்டு ஃப்ரெண்ட்ஸ். சைடு வியூ காட்டுறேன். பார்த்தீங்கன்னா எமாபிளஸர் எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க. கீ இக்னிஷன் சுவிட்ச் சாக்கெட்டு எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா பாருங்க, இதான் எமாபிளஸர். இதை வந்து பழசில் கைட்டி மாட்டணும். கரெக்டா வண்டிகளில் நம்ம தான் கைட்டி மாட்டணும். வர பழைய செட்டில் வந்து அந்த கீ செட்டு வராது, இமாபிளஸர் வராது, ரெண்டுத்தையும் கைட்டி மாட்டணும். அது இமாபிளஸர் கீ செட்டில் எப்படி கைட்டி மாட்டாங்க பாருங்கள். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரூ டிரைவர் கொஞ்சம் மெல்லிஸாக கொஞ்சம் தட்டுற மாதிரி ஸ்க்ரூ டிரைவர் வச்சு இந்த ரிவிட் மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரூ அதில் அந்த மாதிரி தட்டி தான் கட்ட முடியும். அழகாக தட்டி லூஸ் பண்ணி தரலாம். கீ செட்டு கட்டுறாரு. இப்போ அதனால் அந்த கிளாம்ப் கட்டணும், அதுக்கு தான் தட்டுறாங்க. கிளாம்ப் கட்டினா கீ செட் வந்துடும். இப்போ கஸ்டமர் வேண்டியது பார்த்தீங்களா, பழசு அதில் மாட்ட வேண்டியது தான். கீ செட்லாம் வராது ஃப்ரெண்ட்ஸ். பழசில் கீ செட் வராது, இமாபிளைசர் வராது, இன்னும் சில பொருட்கள்லாம் வராது, லிங்க் வராது. அதே மாதிரி புதுப்பட்டில் வாங்க சொல்ல வந்து நம்ம வந்து ஜென்யூனான ஆள்கிட்ட நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் வாங்கணும். எல்லாருக்கிட்டையும் வாங்கிட்டீங்கன்னா சரியில்லைன்னா மாற்ற மாட்டாங்க. கரெக்டாக பார்த்து பேசி வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வண்டிக்காரே வாங்கிட்டார், வண்டி கஸ்டமரே வாங்கிட்டார், அது ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச ஃபால்ட்னா திருப்பி ரிட்டன் எடுத்துப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் வாங்கிட்டு வரணும். இல்லை சொல்லிட்டு வரணும், ஃபால்ட்னா திருப்பி கொடுத்துருவேன் அப்படி சொல்லிட்டு திருப்பி சொல்லிட்டு வாங்கிட்டு வரணும். ஒரு சில பேர் மாற்ற மாட்டாங்க, அதுக்கு சொல்கிறேன் சார். காசு வேஸ்ட்டாக போயிடும். ரிவிட் லூஸ் ஆயிடுச்சு. அந்த கையில் பிடிக்கிறது கூட வாட்டம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக ஷார்ப்பான பொருள் வச்சு திருப்பிக்கிறாங்க, லூஸ் பண்ணிக்கிறாங்க. தெரிஞ்சுங்களா திரும்புது உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை, என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள். ஃபுல்லாக வாய்ஸ் ஓவர் பார்த்தா லென்த்தாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வீடியோ அதனால் அப்படி ஃபுல்லாகவே போட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். అది టూల్స్ వేయాలా బండి తీసుకోవచ్చు అలా కూడా ఆరు కూడా సార్ ఆరు ఉండదంట. ఆరు ఇంపార్టెంట్ కదా.
లైట్ ఉండాలి కొట్టుకుని వెళ్ళచ్చు లేకపోతే ఒక ఉంటాయి కదా హలో సరిగా அதெல்லாம் கிட்ட வரேன் அவ்வளோ சரி சார் நான் தட்டின நான் தண்ணி தட்டின நான் வந்தது கொஞ்சம் சந்தோஷ் கிரீஸ் போட்டீங்களா டைட்டாக இருக்குது குறையாதுரா சுத்திடா சுற்றி நீங்கள் தானே வச்சுருந்தீங்க தட்டு இன்னும் கொஞ்சம் வெளியே தெரியாமல் இருந்தது அது கோல்டு ஒன்ஸ் கட்டாது கட்டாகுதா திருப்பி இந்த பெருசெலாம் இருக்குதுடா அந்த இது இல்லை சாவி உள்ளே இருக்குது ஆ திரும்ப பார்க்குறியா என்ன பண்ணுற சரிங்களா லாக் பண்ணுறியா ஏன் லாக் பண்ணுறீங்க
டைட் பண்ணுறேன். ஓப்பனில் இருக்கு போதுப்பா சாவி ஆயிடுச்சுல்ல ஆயிடுச்சு எல்ராடு இல்லை எல்லாம் அந்த விட்டு வண்டி ஏறணும். என்ன விட்டுப்பா கீழே கீழே இருக்கும். இது 19. இப்படியே வந்துடு. ஸ்கொயருக்கு கீழே வச்சு மாட்டு. டேய் தப்ப மாட்டுற. காலம் ஓல்டு போகிற வா ஓல்டு சூப்பர் ஓல்டு போகிற இது கீழே இருக்குது. கரெக்டாக வச்சு மாட்டு. மாறிச்சுன்னா அப்புறம் மாற்ற முடியாது. பட்டை கீழே பட்டை அந்த பட்டை சொல்கிறான் அவன். இந்த பட்டை கட்ட இந்த இடத்துல வரணும். புரியுதா எனக்கு? இதை திருப்பணும். அதான் நீ அதை சொல்லிட்டு திருப்பிக்கோ. லாஸ்ட்டாக காவி போட்டு எப்படி பட்டி இது திருப்பினா தானே வரும். சாவி போடு. அது திரும்ப முடியாது. அதை திரும்ப முடியாது. ஆம்பா கை எடுத்து திரும்ப முடியாது. லாஸ்ட்டாக திருப்பிக்கலாம். இப்படி வச்சு திருப்பி அப்படியே நீ அது திருப்பி மாட்டிக்கிற. லாஸ்ட்டாக காவி போட்டு திருப்பி. அவள் தான் பெஸ்ட்டு. இல்லைன்னா மேலுக்கா காலம் மேலுக்கா மேலுக்கா காலம் ஒயிட் வரல. செம ஒயிட் வருது. ஆட்டம் பக்கம் வந்துருந்தா இல்லையா வாங்கிட்டு விஎம் உட்கார வச்சு தரவா தானே சார் சாப்பிடலாம். அந்த பிட்டு எடுத்துட்டியா? உள்ள டெஸ்லாம் இருக்கு. டெஸ்லாம் பிட்டு இருந்தது. பையனில் போட்டு வச்சிருந்தேன். தூக்கி போய் சரிங்க போட்டு சுற்றுறாங்க. கரெக்டாக போடணும். இந்த வருஷத்தில் இருக்குது. கரெக்டாக உட்கார வச்சு பாரு. கொஞ்சம் மேலுக்கா கீழேக்கா
மேலுக்கு போகணும் கொஞ்சம். நட்டு போட்டு நான் தூக்கி பிடிப்பேன், அவனுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டேரிங்கில். அப்படி இல்லைண்ணா இரும். திருப்போம். போதுமா? ஆ ரைட் வந்துச்சா? திருப்பணும்ண்ணா. போல்டு போட்டுக்க. ஹலோ நானா ப்ரோ? நான் குளத்தூரில் இருக்கேன் ப்ரோ. இருக்காங்க. சரி எடுத்து விட சொல்கிறேன். வரேண்ணா, நீ வரவே இல்லை. ஓகே சார், ஒரு நட்டு எடு டக்குன்னு. லைட்டு கொஞ்சம் காட்டுங்க. சரி நீ இப்போ நான் சொல்கிறேன் ப்ரோ. ஏன்னா சொல்லி டக்கு நட்டு போடு, ஈஸியாக இருக்கும். திருப்பிக்கலாம் ஆடுறோம். ஏன்னா ஒரு சைடு சொரிக்கும். நட்டு போ டக்குன்னு. எங்கே இருக்கு? கீழே பவர் இருந்தாரு என்னங்கண்ணா? వైరింగ్ ఓకేవా? இல்லை மாட்டி பார்த்தா చూస్తాను. அவருக்கு தமிழ் தெரியும். மாட்டி பார்த்தா தான் నాకు தெரியும். బిగిన్ చూసి తెలుస్తుంది. ఎందుకంటే స్టార్ట్ చేస్తే 5 గంటలకు పనిచేస్తాయి. 5 గంటలకు సంతోషం పనిచేస్తాయి. సెన్సర్ కింద పనిచేసిన తర్వాత ఇంకోటి కొత్త కార్లు యూజ్ అవుతుంది. மேலுக்கு வரணும் கொஞ்சம். அவ்வளோதான். బాబు మర్చిపోయాను అదేంటి స్టీరింగ్ అడ్జస్ట్మెంట్ ఉంటుంది కదా కిందకి పైకి అనడానికి, అది కూడా చూడమనండి. పోయింది కదా అందుకే మొత్తం మామూలుగా పని చేస్తుంది. குறுக்கு போட்டு நீ பைக்கு இது கொஞ்சம் உள்ளே போயிட்டு இருக்குது. அது பரவாயில்ல, அது வந்துடும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எவ்வளோ உள்ள போகுது இது? அதுதான் போல்ட் உள்ள போகுது. ஓகே. ஸ்டேரிங் ஸ்டெடியாகவே இல்லை. எந்த ஸ்டடியா இல்லை? அந்த வீலு இங்கே ஒரு திங்க. அது பரவாயில்ல, 3 வீடியோ ஸ்டடி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டா நேரம் ஆகிடும் பார்த்தேன். சென்சார் இல்லைல்ல அதில், ஆங்கிள் சென்சார் தான் இருக்காங்க. 0 டிகிரி வச்சு மாட்டிக்கலாம். அதான் கிளாஸ் கொஞ்சம் போயிட்டு டாக்ஸ் ஸ்ப்ரிங் தான் தெரிஞ்சிடும்ல. அதே வாசத்தில் மாறும் ஆட்டோமேட்டிக்காக ஆங்கிள் இது அதுதான். இதில் சென்சார் இதில் அதில் ஸ்கேன் பண்ணிட்டு 0 டிகிரியில் வச்சு மாட்டணும். అదే పోయింది కదా పక్కన ఫస్ట్ పక్కన ఎఫిషియెంట్ అవుతుంది అయితే ట్రై చేద్దాం. మరి పోయింది కదా చేసి తిరిగి వస్తారా ట్రై చేద్దాం. సరే సార్ పెడతాను, నేను పెడతాను. ఏంటన్నా పట్టుకుపోతే కానీ ఇవన్నీ నొక్కి చూస్తారు. ఇదే ఈపడానికి మాట్లాడాల్సి ఏంటేను ఏపీసీ టెక్నికల్గా మార్చే మనసు ఉంటే అని అయిపోతుంది. ఈ రెండింటిలో ఏదో ఒకటి తేడా కొడితే మొత్తం హలో అమ్మా, ఏంటమ్మా లైక్ చేయండి. గుడ్ సైట్ ஒன்று சொல்லிட்டேன். ஒன்றும் சைட்டு கால் பண்ணுவாங்க. அதுவும் சொல்லிட்டேன். ஆங்கிள் சென்சார் வரும்பா. சரி கரெக்டா? இந்த லைட்டு வருது தனியாக. பேட்டரி வைடா.
பாருங்கண்ணா வீட்டில் பேட்டரி இருக்குதா? லைட்டாக கட் பண்ணும். கட் பண்ண லைட்டாக அப்படியே விடு, கட் ஆகுது. அதை வச்சு கொஞ்சம் இருந்தா చూస్తాను. நியூட்ரல் தானே. చూడు ఫాల్ట్ ఇది క్లాక్ స్ప్రింగ్ అయినా இல்லையாண்ணா? அது ஸ்பேர் இல்லையா? ஆனால் ஈஸி ஸ்ப்ரே ஏதாவது அடிச்சு ட்ரை பண்ணலாமா? அது கட் ஆகிடலாம். ஃபிலிம் மாதிரி இருக்கும்ண்ணா. ஆனால் இந்த ஸ்டேரிங் வந்து இந்த சைடு ஒரு சுத்து, இந்த சைடு ஒரு சுத்து, அவ்வளோதான் சுற்றணும். அது மேலே சுற்றிச்சுனாக்கா உள்ள கட் ஆகிடும். ఉల్ల ఫిలిం மாதிரி இருக்கும். టీసీ కింద కొట్టి తిప్పినప్పుడు లోపల రోల్ ఉంటుంది. కట్ అయిపోతే కవర్ కట్ అయిపోయింది. అది మొత్తం తీసి పడేయాలంటే అమ్మా ఊరిలో తీసేసుకోవచ్చు కదా. అదే 950 రూపాయలు అమ్మండి. అదే ఊరిలో తీసి పడేయచ్చు కదా. అక్కడ షోరూంలో తీసుకో. ఇది పెద్ద పని కాదు, 5 నిమిషాల పని. అంటే పైన లాగే చేసేస్తారు. అయిపోయింది. ఎంత బిగించారు తెలియదు. ఎక్కడ అయిపోయింది? అలా పెట్టారు. ఎదర కింద బోల్ట్ వేసి దానికి ఇది స్క్రూ క్లాక్ స్ప్రింగ్ లాక్ దా. இது அது கொஞ்சம் சுத்திட்டு கூட போட்டு ஐயோ ஸ்க்ரூ தான் பார்த்துக்கிறேன். ప్లాస్టిక్ తప్ప చిన్నపోయినప్పుడు మొత్తం మార్చాను. அதுதான் வரும். இது வரும். இது வரும். அன்னைக்கு இது ஷார்ப்பு மாற்றி போட்டு ஏன் ஷார்ப்பாக இருக்கும். లాస్ట్లో ఇవన్నీ మామూలుగా వస్తాయి కరెంట్. ఓన్లీ ఆర్మే పని చేసేది. చాలా ఇంపార్టెంట్. హారం చాలా ఇంపార్టెంట్. మాకు 6 నెలలు కట్టాలి. నేను ఎక్కువ మీరు చెప్పినట్టుగా విజిల్ కొనుక్కుని ఊరిపోవాలి. గ్లాస్ తీసి నేను కొట్టుకోవాలి. ఊరెళ్ళే ఆర్డర్ చేసిన స్పేర్ ఆర్డర్ చేసిన ఎందుకు అక్కడ దొరికితే మాకు భారతీయ జెన్యున్స్ 2 షోరూమ్లు ఉన్నాయి.
என்ன சைஸ் இது 19? డోర్ ముందా ఇప్పుడు నియర్ బై సిగ్నల్ ఏం రాదు కదా. అన్నీ అని ఓకే. ఇవన్నీ ఇదిగో తాళం పెట్టి చూస్తాడు కదా చూస్తే కన్సెషన్ మనకి. అలా రెడ్ లైట్ రాకూడదు, ఎల్లో లైట్ రాకూడదు. కాకపోతే ఇది పర్ఫెక్ట్. ఇంకోటి వస్తుందంటే మన లోపల చెక్ చేయాలి. ఎయిర్ బ్యాగ్ దాంట్లో ఉంటుంది, అది సుజుకి దాంట్లో ఉంటుంది. అది ఎప్పుడు వేసుకో. దగ్గర హ్యాండ్ బయలు పనిచేయదు. సెన్సార్ డ్రైవర్ పనిచేయదు. చిన్నగా